தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டத்தை எதிர்த்து விலங்குகள் நல வாரிய வழக்கறிஞர் அஞ்சலி சர்மா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய கோரி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி மனு தாக்கல் செய்துள்ளார். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, ரோஹிந்தன் நாரிமன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி 2016ஆம் ஆண்டு அறிவிக்கையை திரும்பப் பெறுவது தொடர்பாக இடைக்கால மனு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக கூறினார். இதனை கேட்ட நீதிபதி தீபக் மிஸ்ரா, திங்கட்கிழமை நீதிபதி ரோஹிந்தன் நாரிமன் விடுப்பு என்பதால் இந்த மனு மீது செவ்வாய்க்கிழமை விசாரணை நடைபெறும் என்றார். இதனிடையே வழக்கறிஞர் அஞ்சலி சர்மா விலங்குகள் நல வாரிய செயலாளரிடம் அனுமதி பெறாமல் தமிழக அரசின் சட்டத்தை எதிர்த்து மனு தாக்கல் செய்துள்ளதால் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவும் 31ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. விலங்குகள் நலவாரிய உறுப்பினர் அஞ்சலி சர்மா என்பவர் விலங்குகள் நலவாரியம் அவருக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு அனுமதி அளித்ததாக ஒரு இணைப்பு மனுவை 2 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் விலங்குகள் நலவாரியம் அனுமதி அளித்தது என்று ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இது பிளேட் ஃப்ராட் ஆன் கோர்ட் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றத்தை ஃப்ராட் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த விஷயம் நடந்திருக்கிறது. அதனால் உச்சநீதிமன்றத்தில் அவர் மீது கண்டெம்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்